சமூக நிகழ்வு நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் என்று மட்டும் சொல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்தவர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி காமராஜா அவர்கள் நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் நாம் பேசுவோம். வணக்கம் சார். அரசியல் களத்தில் வருவதற்கு ஒரு முதற்கட்ட அச்சாரமாக எடுத்துக்கலாமா? இதை எப்படி, எதற்காக நீங்கள் இதை பண்ணணும்? இது போன்ற விஷயங்கள் அரசியல்வாதிகள் தான் அதிகமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முன்னெடுப்பாங்க. தனி மரம் தோப்பாகாதுங்கிறது மாதிரி தனி ஒரு ஆள் குரல் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனப்படும். நான் யார், எப்படிப்பட்டவன், இதை முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு ஒரு சட்டம், இனி வருவர்களுக்கு ஒரு சட்டமா? அது மாதிரியே காலங்காலமாக இது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கான். நான் நல்லவனாக நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா நான் நல்லவனாக இருப்பேன், என்னை கெட்டவனாகவே நீங்கள் போர்ட்ரே பண்ணீங்கன்னா நான் நம்ம வேண்டும்னே இந்த பட்டியலில் போய் சேரலை. பட்டியலில் இருந்துன்னா ஏதாவது ஒரு இடத்துல அரசாங்கம் தள்ளிவிட்டது. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் என்ன இருக்குது? இவனால் ஒன்றுமே முடியாதுன்னு தொடர்ந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக் அது. பட் பார்க்குற பார்வை, இவன் எடுத்தால் பிச்சை மற்றவன் எடுத்தான்னு சொன்னால் அது வேறு மாதிரி பார்க்குற பார்வை சரியில்லை. அரசாங்கம் கொடுத்து தான் நாங்கள் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. பதவியில் இருக்கும்போது யாரும் எந்த ஒரு குரலும் கொடுக்குறதில்ல. பதவியிலிருந்து வெளியில் தான் நமக்கு ஏதாவது ஒன்று பேச முன் வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. எப்படி என்னைய என்ன ஜாதி செய்ய கழுதை செய்யணும் எப்படி சொல்லுவேன்? முடிந்தவன் முடியாதங்கிறது எந்த காலத்துலையும் எவனுமே இறைவன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கிறான். அவன் எல்லாருமே கேவபிள் தான். அங்கே போய் உட்காந்துக்கிட்டே என் ஜாதிக்காரனுக்கு பண்ணுறேன், என் இனத்துக்காரனுக்கு பண்ணுறேன், என் மதத்துக்காரனுக்கு பண்ணுறான்னு சொன்னால் அடிமட்ட முட்டாளவன். கடமைன்னு வந்தால் கடமைன்னா கடமையை தான் செய்யணும். கடமையை செய்கிறவன் தான் சமுதாயத்துக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு. நல்லது செய்கிறவங்கிட்ட அவன் தான் ஆகணும். இவன் என்ன பார்த்துட்டு இருக்காரு? வாடா. ஆகவே தான் கடமையில் இருக்கும் பொழுது கடமையை மட்டும்தான். கடமையை செய்கிறவன் தான் கர்மமே கண்ணாயினார், உன் கடமையை செய். அப்போ செஞ்சது மக்களுக்கான தொண்டு, இப்போ செஞ்சுறது நம்ம சமுதாயத்துக்கான தொண்டு. பதவியில் இருந்துட்டு ஒரு கம்யூனிட்டிக்கு செய்கிறான்னு சொன்னால் அவன் துரோகி, அரசாங்கத்தினுடைய துரோகி அவன். ஐபிஎஸ் கேடர், காவல்துறை அதிகாரி, ஒரு உயர்மட்ட பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்றீங்க. நீங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு, ஒரு சில வாரங்களுக்கு முன்பேன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மிகவும் மக்கள் மத்தியில் ஒரு பெருசாக பேசப்பட்டது. பட்டியல் இனத்திலிருந்து வெளியில் வரணும், ஒரு கூட்டமைப்பை சேரணும், தேவேந்திர வேளாளர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து ஒரு கூட்டமைப்பை சேர்த்தணுன்ற மாதிரியான ஒரு செய்தியாளர் சந்திப்பும், அதுக்கு உண்டான ஒரு அடித்தட்டு மக்களிடமிருந்து ஒரு முன்னெடுப்பும் நாங்கள் அந்த பார்த்தோம். அரசியல் களத்தில் வருவதற்கு ஒரு முதற்கட்ட அச்சாரமாக எடுத்துக்கலாமா? இதை எப்படி, எதற்காக நீங்கள் இதை பண்ணணும்? இல்லை, அரசியல் நிச்சயமாக ஒரு நோக்கம் இல்லை. அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள், விவசாயம் சார்ந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மக்கள் தொகையை கொண்ட மக்கள், சவுத்துலேயும் சென்ட்ரல்லையும் வெஸ்ட்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, பரவலாக பெரிய லெவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, ஆற்றங்கரையில் எங்கே என்ன மேஜரான ஆறுகள், அதில் 2 பக்கம் கரைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற விவசாய குடி மக்கள் நீண்ட நெடுங்காலமாக இந்த பட்டியலை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறது தொடர்ந்து வேறு வழியில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிற இதை நான் சரி, என்னுடைய பங்கிற்கு நானும் அவங்க செய்கிறத நானும் ஒரு பங்கிற்கு நானும் ஒரு முன்னெடுத்து போகணும்னு சொல்கிறதுக்காக மதுரையில் ஜனவரி மாதம் 19 நடந்த மீட்டிங்கில் நிறையா அமைப்புகள் இந்த இனத்தில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறத விட ஒட்டு மொத்தமாக இருந்து போகிறத கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேட்குற, அதாவது கோரிக்கை செவி சாய்ப்பாங்க. தனி மரம் தோப்பாகாதுங்கிறது மாதிரி தனி ஒரு ஆள் குரல் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஒட்டுமொத்த குரல், அந்த தனி குரல் கொடுத்தாலும் அதை அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து பேசணும்னா அதை யாருமே கேட்கக்கூடிய நிலையில் வருவாங்க. அதனால் ஒற்றுமைங்கிறது தான் இதனுடைய அடித்தளம். இல்லை, பொதுவாக மக்களுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா, அதாவது ஒரு உயர்மட்ட பதவி, மீண்டும் நான் அதை ஏன் குறிப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, உங்களுடைய மகனும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி,
இது போன்ற விஷயங்கள் வந்து அரசியல்வாதிகள் தான் வந்து அதிகமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து முன்னெடுப்பாங்க. நீங்கள் இது எந்த அளவுக்கு வந்து தொடருவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது மக்கள் மத்தியில். அதுக்கு உங்களுடைய விளக்கம். அதாவது தொடர்றது தொடராமல் இருக்கிறதுங்கிறது வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கேரக்டரை பொறுத்தது. அதாவது ஒரு இஷ்யூவை எடுத்தால் முடிச்சே ஆகணும், நினைத்ததை நடத்திய முடிப்பவனுங்கிற மாதிரி அதை எடுத்த ஒரு இலக்கை வந்து அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கிறத வந்து யாரும் அணை போட்டு தடுத்தாலும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வந்து அது யூகத்தின் அடிப்படையில் பேசுகிற பேச்சு, அது எல்லாரும் கேட்குற கேள்வி தான். அது அவங்களுடைய சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்க வேண்டியது அது செயல் மூலமாக தான் காமிக்க முடியும் ஒழிய ஒரு பேச்சு மூலமாக பேசுகிறது வந்து ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும். நான் யார், எப்படிப்பட்டவன், இதை முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு வந்து காலம் பதில் சொல்லும். அதாவது ஒரு ஒரு கேள்விகளிலும் அந்த காவல்துறை அதிகாரியினுடைய அந்த தொனி, அதாவது தனிமரம் தோப்பாகாது, நினைத்ததை முடிப்பவன், அந்த மாதிரியான விஷயங்கள் மிக அழுத்தமாக வைத்து உங்களுடைய பதிலை கூறுகிறீர்கள். பட்டியலினத்திலிருந்து தான் நீங்கள் வந்து அந்த ஐபிஎஸ்னுடைய பட்டம் பெற்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை தனியாக போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். உங்களுக்கு ஒரு சட்டம், இனி வருவர்களுக்கு ஒரு சட்டமா? அப்படி கிடையாது. அதாவது நம்ம வேண்டும்னே இந்த பட்டியலில் போய் சேரலை. ஆரம்ப காலத்திலேருந்து 1936 எப்போ வந்து பட்டியலில் நம்ம சேர்றதுக்கான தகுதி நமக்கு இல்லை. இதில் சேர்றதுக்கு அந்த சைமன் கமிஷனோ மற்ற லோதியான் கமிட்டியோ போட்ட ரெக்கமெண்டேஷன் படி இந்த கமிட்டி வந்து எங்களை உள்ளே சேர்க்கலை. நாங்கள் இப்போ அந்த பட்டியல் படி ஸ்ட்ரிக்டாக அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, அந்த கிரைட்டீரியன் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால் எங்களை சேர்த்துருக்கக்கூடாது. அதையும் மீறி எங்களை சேர்த்தாங்க. அதனால் நாங்கள் வேணும்னு சொல்லி வரல, சலுகை வேண்டும் என்று கேட்டு வரவில்லை. வேண்டாம் என்று சொன்னவர்களே வேண்டுமென்றே தள்ளி விட்டாங்களே தவிர நாங்கள் வந்து இங்கே வரணும்னு வரல. இப்போயும் நாங்கள் அந்த காலத்து இந்த காலத்தில் வந்து சிறு சிறு குரல்களாக இருந்தாலும் வேறு வேறு இடத்துலேருந்து ஒழித்தா கூட அதை வந்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அது வந்து ஒரு கல்மினேட் ஆகி ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கே தவிர இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் பட்டியலில் இருந்துன்னா ஏதாவது ஒரு இடத்துல அரசாங்கம் தள்ளிவிட்டது, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் என்ன இருக்குது? நீ வந்து தொடர்ந்து வந்து பட்டியல் இனத்தவன், இவனை வந்து முடியாதவன், இவனால் ஒன்றுமே முடியாதுன்னு தொடர்ந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். அது உளவியல் ரீதியாக வந்து ஒருத்தனை முடியாதவனை கூட முடியும்னு சொல்லும்போது அவன் உயர்ந்து போவானே தவிர, முடிகிறவனை வந்து இவன் ஒன்றுக்கு லாய்க்கில்ல, நீ முடியாதவன், பட்டியல் இனத்தவன், தலித் இனத்தவன், அது இதுன்னு சொல்லிட்டு பார்க்குற பார்வை வந்து சமூகத்தினுடைய பார்வை வந்து சரியில்லாத பார்வையை பார்க்கும்போது எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்குமே நான் நல்லவனாக நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா நான் நல்லவனாக இருப்பேன், என்னை கெட்டவனாகவே நீங்கள் போர்ட்ரே பண்ணிங்கன்னா நானும் கெட்டவனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுக்காம நல்லவனே நல்லவனாகவே பாருங்கள். எல்லாருமே முடியும். இந்த உலகத்தில் பிறந்த எவனுமே வந்து முடியாதவன் ஒன்றும் கிடையாது. அவனை வந்து ப்ராப்பர் சூழ்நிலைகள், அவனுடைய என்விரான்மெண்ட்டு, சர்க்கம்ஸ்டன்ஸு, இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் ஒரு மனிதனை உருவாக்குதே தவிர முடிந்தவன் முடியாதங்கிறது எந்த காலத்துலையும் எவனுமே இறைவன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கிறான். அவன் எல்லாருமே கேவபிள் தான். புரியுது சார். அதாவது நீங்கள் சொல்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, உங்கள் மீது வந்து ஒரு சார்புப்பட்ட சமூகத்தை வந்து திணிக்கிறாங்க. அவங்களால முடியாதுன்னு சொல்லி அவனை முடவனாகவே ஆக்கக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறீங்கன்றதை எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஒரு விஷயம். நீங்கள் தொடர்ந்து வந்து ஒருத்தனை வந்து முடியாதவன், எதுக்கு முடியாதவன், யார் முடியாதவன்? இன்றைக்கி யாருக்கு தான் பட்டியலுங்கிறது வந்து ரிசர்வேஷனுங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே உண்டு. இவன் வந்து எஸ்சிக்கு மட்டும் கிடையாது, எஸ்டிக்கு மட்டும் கிடையாது, மோஸ்ட் பேக்வேர்டுக்கு மட்டும் கிடையாது, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சருக்கு கிடையாது, ஃபார்வர்டு கம்யூனிட்டி கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனை பேருக்குமே ரிசர்வேஷன் உண்டு. பட் பார்க்குற பார்வை, இவன் எடுத்தால் பிச்சை மற்றவன் எடுத்தான்னு சொன்னால் அது வந்து வேறு மாதிரி பார்க்குற பார்வை வந்து சரியில்லை. அந்த பார்வை வேண்டான்னு தான் சொல்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், எங்களால் முடியும். அரசாங்கம் கொடுத்து தான் நாங்கள் வந்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது. அரசாங்கத்துக்கே கொடுக்கக்கூடிய அளவில் நாங்கள் முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் பொருளாதார அடிப்படையில் இவங்கெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால் அந்த கண்ணோட்டத்தில் வந்து அரசாங்கம் உங்கள் மீது இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா? அதாவது பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு விஷயம். பொருளாதாரத்தை வச்சு மனிதனை எடை போட முடியாது. ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் எடை போடுறதுங்கிறது வந்து அவனுடைய கேரக்டர், கண்டக்டு, அவனுடைய நடைமுறைகள், அவன் பேச்சுவார்த்தைகள், அவன் நடந்துக்கிற சொசைட்டியில் நடந்துக்கிற முறைகள், இதுதான் வந்து ஒரு நல்லவனா கெட்டவனா, வளர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பார்க்கணுமே தவிர
பொருளாதாரத்தில் உயர்ந்தவனெல்லாம் உயர்ந்தவனாக இருக்க முடியாது. பெரிய லட்சக்கணக்கான கோடிகளை வச்சுருக்கவங்க கூட கீழ்த்தரமாக பிஹேவ் பண்ணலாம். ஒன்றுமே இல்லாதவன் நல்லவனாக மனித நேயத்தோடு பிஹேவ் பண்ணலாம். ஆக பணம் வந்து ஒரு டிட்டர்மினண்ட் ஃபேக்டராக இருக்க முடியாது. நல்லவன் கெட்டவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது வந்து பொருளாதாரத்தை மட்டுமே வச்சு பண்ணாமல் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்தவன், எவ்வளோ நம்பிக்கை தன்மையில் வைத்திருக்கிறவன்றது ஒரு நம்பிக்கையான சொசைட்டியை தான் அந்த சொசைட்டி உருவாக்கணுமே தவிர அரசாங்கம் வந்து எல்லாருமே ஒன்றால் முடியும், அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி பண்ணுங்கள். எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து இவங்களை என்ன படிக்க வைக்கணும், இவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லோரும் ஒரு ஒரு ஒரே மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரே மாதிரி கல்வி, ஒருத்தனுக்கு கிடைக்கிறது அடுத்தவனுக்கு கிடைக்கட்டும். இதில் வேஸ்ட்டாக செலவழி மற்ற இடத்துல செலவழிக்கிறத வந்து இது ஸ்கூலுக்கு செலவழிங்க. ஒரு நல்ல ஸ்கூலை எல்லா இடத்துலையும் கொடுங்க. ப்ரைவேட்டு ஆளுகளை கூட கவர்மெண்ட் பணம் கொடுத்து என்கரேஜ் பண்ணட்டும். அப்போ ஒரு ஒரு ஈக்விட்டபிள் ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கினா எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இவனுக்கு வந்து ஒருத்தன் வந்து முடியாதவன் முடிஞ்சவங்கிறது இல்லாமல் எல்லாருனாலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அவ்வளோதான். ஓய்வு பெற்ற பின்பு அதிகாரத்தில் இருக்கும்போது பேசுகிறதில்ல, பரவலாகவே வந்து இது இருக்குங்க சார். அதாவது அவங்க வந்து பதவியில் இருக்கும்போது வந்து யாரும் எந்த ஒரு குரலும் கொடுக்கறதில்ல, பதவியிலிருந்து வெளியில் வந்து தான் நமக்கு ஏதாவது ஒன்று பேச முன் வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அது தப்பான பார்வை. அதாவது அவனுடைய பார்வையே தப்பு, அந்த கேள்வியும் தப்பு, பார்வையும் தப்பு. ஏன்னு சொன்னால் பதவியில் இருக்கும்போது அவன் கடமையை தான் சரியாக செய்யணும். கடமையை செய்யாமல் பதவியை மிஸ்யூஸ் பண்ணி யாருக்காவது ஃபேவர் பண்ணுறான், என்னதாவது செய்கிறான்னு சொன்னால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். பதவியில் இருந்துட்டு ஒரு கம்யூனிட்டிக்கு செய்கிறான்னு சொன்னால் அவன் துரோகி, அரசாங்கத்தினுடைய துரோகி. அவன் எல்லாருமே எக்ஸ்பெக்டட் டு அட்லீஸ்ட் சர்வ் ஆல் த பீப்புள், எல்லா ஆளுகளையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடியவன் தான் ஒரு ஆஃபீஸரே தவிர அங்கே போய் உட்காந்துக்கிட்டே என் ஜாதிக்காரனுக்கு பண்ணுறேன், என் இனத்துக்காரனுக்கு பண்ணுறேன், என் மதத்துக்காரனுக்கு பண்ணுறான்னு சொன்னால் அடிமட்ட முட்டாளவன். கடமைன்னு வந்தால் கடமைன்னா கடமையை தான் செய்யணும். கடமையை செய்கிறவன் தான் சமுதாயத்துக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு. அதை விட்டு நான் இவனுக்கு செஞ்சேன் அவனுக்கு செஞ்சேன்னு சொன்னால் நான் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆகவே தான் வந்து கடமையில் இருக்கும் பொழுது கடமையை மட்டும்தான் கடமையை செய்கிறவன் தான் கர்மமே கண்ணாயினார், உன் கடமையை செய், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறாங்கல்ல. கடமையை செய்ய, கடமையை தவறியவனெல்லாம் வந்து அவன் வந்து நீ எப்படி பதவி விட்டு வந்த பின்னாடி, பதவியை விட்டு வந்த பின்னாடி தான் என் கடமையை செய்ய முடியும். அப்போ செஞ்சது மக்களுக்கான தொண்டு, இப்போ செஞ்சது நம்ம சமுதாயத்துக்கான தொண்டு. அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை வந்து நீங்கள் இதில் இப்போ ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி கட்டாயம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ தூரம் ஒரு பீப்புளை வந்து எவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எவ்வளோ தூரம் இப்போ சிக்கலான சூழ்நிலையிலிருந்தெல்லாம் ஹேண்டில் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த சமுதாயத்தை ரொம்ப க்ளோஸாக இருந்து படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த மக்கள் வந்து முன்னேற்றத்துக்காக பாடுபடணுங்கிறது தான். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே கேட்டேன், நீங்கள் வந்து இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்கும் போது அரசியலுக்கு வரும் ஒரு முன்னோட்டமா அப்படின்றது. எப்படி சுற்றி பார்த்தாலும் இது ஒரு அரசியல் களம் தான் சொல்லணும். இல்லை பார்க்குற பார்வை வந்து ஒரு திருடனுக்கு ஒரு இது கத்திரிக்கோலை பார்த்தோன்னே பாக்கெட்டு தான் தெரியும். அவன் நல்லவனாக இருந்தால் பார்க்குற பார்வை ஒரு நல்லவனாக பார்ப்பான். இவன் வந்து ஒரு திருட்டு பைய பார்க்கும்போது அவன் திருடனாக தான் பார்ப்பான். வேற ஒருத்தன் பார்க்குறான்னா அது அவனுடைய கலர்டு விஷனில் தான் பார்ப்பான். நான் வந்து நல்லவர்களுக்கு சொல்கிறேன். நான் நல்லவர்கள், இவன் எடுத்தவனை எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இல்லாமல் இவங்க நல்லவன்றது வந்து நான் சொல்லி தெரியக்கூடாது. அது மக்கள் வந்து என்னுடைய செயல்கள்னால தெரியணும். இல்லாட்டி மற்றவர்கள் செய்கிற செயல்கள்னால நல்லவனா கெட்டவனான்னு நான் சொல்ல முடியாது. அதனால் அவங்க சொல்கிறது வந்து அது தப்பு. இப்போ பட்டியலினத்தில் இருந்து சார், இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வெளியில் வராங்க, ஒரு இப்படி எடுத்துக்குவோம், ஒரு 40% இருந்தால் நமக்கு இதுவாக இருக்கும்னு சொல்லி. அடுத்த இனத்தில் இப்போ இதில் வெளியில் வரும்போது அவங்க எடுக்கிறது ஒரு 35%, 40%. அதில் இருந்திருந்தால் நம்ம பயன்பெற்றிருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரியான மக்களுடைய மனநிலைமையை நம்ம இல்லை அதெல்லாம் முடியாதவனுடைய பிதற்றல். அதாவது என்னால் முடியும், நீ 100 மார்க் வைக்கிறியா, நான் உன்கிட்ட போட்டி போகிறேன்டா, உன்னை விட நான் அதிகமாக 1 மார்க்காவது எடுப்பேன், எதுலேயும் தாழ்ந்தவன் கிடையாது, நான் உயர்ந்தவன். நீ வந்து எனக்கு சொல்லி நாங்கள் கீழே மண்டிட்டு நான் வந்து 15 மார்க் எடுத்து 25 மார்க் எடுத்து பிச்சை எடுத்து வருவேன். அப்படி வந்து அவன் மக்களில் வந்து என்ன பெரிய மெரிட்டில் வந்து அவன் செய்ய முடியும்? அதை சொல்ல வரல. இது மட்டும் மார்க் மட்டுமே டிட்டர்மினிங் ஃபேக்டர் கிடையாது. பட் இருந்தாலும் நீ போட்டின்னு வை, நான் ஓப்பன் காம்படிஷனில் வர்றதுக்கு நான் தகுதியாதவன், என் தகுதியை வளர்த்து கொள்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் கூட்டணும். அரசாங்கமோ இந்த சொசைட்டியோ எல்லாருமே சேர்ந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, நல்லது, எல்லாருமே இந்த மனிதன் எவ்வளவு கேப்பபிளான ஆள், இவன் எவனையுமே சாதிக்க வல்லமை படைத்தவன் அப்படிங்கிற கருத்தை தான் வலியுறுத்தணுமே தவிர உன்னால் முடியாது,
நீ தாழ்த்தப்பட்டவன், உன்னால் உனக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அது சரியில்லை, உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு திருப்பி 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 எதார்த்த வேணாலும் சொன்னீங்கன்னு சொன்னால் அவன் திருப்பி அது மாதிரி தான் ஆவான். அதனால நீங்கள் சொல்கிறது வந்து எப்பயுமே எவனாலையும் எந்த மனிதனாலையும் எதையும் சாதிக்க முடியும். அது அவனுடைய நோக்கம் நல்லதாக இருந்து அது வந்து பிளான் நல்லா பண்ணி அதற்கான உழைப்பை ஒரு டெடிகேஷனோடு உழைத்தால் எவனும் எதையும் சாதிக்கலாம். மிக சிறப்பான பதில் சார். அதாவது நீங்கள் ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்த உடனே வந்து அரசியல் குதித்து விட்டீர்களா, அதுக்கு ஒரு முன்னோட்டமா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான் வந்து இருந்தது. அந்த பார்வைக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தெளிவாக ஒரு பதில் கொடுத்திருக்கிறீர்கள். பரவலாகவே இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்களை அனைவரும் ஒரு ஒன்றிணைந்து சேர்ந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வர மாதிரியான எண்ணங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளை ஒரு பெருசாக செய்ய முடியாது. உலகம் அத்தனையுமே ஒற்றை கருத்துடைய அத்தனை மக்களுமே ஒன்று சேர்ந்து ஒரு செயலை செய்யும்போது அதை எளிதாகவும் ஒரு எஃபெக்டிவாகவும் செய்ய முடியும். இப்போ நிறையா இது பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது ரொம்ப மெஜாரிட்டி, ரொம்ப பெரிய ப்ரூட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இதை வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து ஒரு எப்பயுமே ஒரு பலம் எப்போ வருது, ஒரு இனத்துக்கோ ஒரு கம்யூனிட்டிக்கோ எந்த ஒரு நாட்டுக்கோ ஒரு பலம் எதுன்னு சொன்னால் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை வந்து ஒருங்கிணைந்து நல்ல செயல்களுக்காக ஒன்று போகணும். எது நல்லது, ஒரு மனித இனத்திற்கு எது நல்லதோ அந்த செயல்களை வந்து ஒன்று கூடி செய்கிறதுல வந்து அது நமக்கு சந்தோஷம் தரும். அது கடவுளுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு பிராயசித்தமாக கூட இருக்கும்னு வச்சுக்கிறோமே. கடவுளை போய் டெய்லி போய் கோயிலில் கும்பிடணும் அவசியம் இல்லை. நீ நல்ல வேலையை செஞ்சு நல்ல நன்மைகளை செஞ்சுக்கிட்டு வந்தாவே கடவுளுக்கு நீ செய்கிற தொண்டுங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி ஒன்றுபட்டு மனித குலத்திற்கு நல்லதை செய்வோம். நாங்கள் வெளியே வர்றது இந்த மனித இனத்திற்கு நல்லது செய்கிறதுக்கு, மற்றவங்களுக்கும் நல்லது செய்கிறதுக்கு தான். நாங்களே தான் பெரிய ஆள், மற்றவங்கள்லாம் கீழே இருக்கிறாங்கன்னு அந்த கான்செப்ட் கிடையாது. மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே ஒருத்தருக்கும் ஈக்குவல் ரைட் இருக்குது. அவங்கள எல்லாருமே ஒரு ஈக்குவலாக மதிக்கணும், ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். பெரியவங்களை மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும். அது மாதிரி எல்லாத்தையுமே மற்ற மனிதர்களையும் நல்லவர்களையும் மதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி உருவாகணுங்கிறது தான் எங்கள் நோக்கமே தவிர இந்த ரிசர்வேஷனுங்கிறது சும்மா என்னை உயர்த்தி கொள்ளாமல் நான் மனித இனத்தை மற்றவங்களை உயர்த்துங்கிறது சொல்கிறது வந்து ஒரு பெரிய அபத்தமாக இருக்கும், நல்லா இருக்காது. அப்போ நான் உயர்ந்தால்தான் இந்த சொசைட்டியை என்னுடைய சொசைட்டியை முன்னேற்ற கொண்டு வர முடியும். நான் இந்த சொசைட்டி வளர்ந்தால் தான் மற்ற சொசைட்டியும் என்னால் முடிந்ததை செஞ்சு அவர்களையும் தோள் கொடுத்து தூக்கிவிட முடியும். அதனால் செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது, இந்த இனத்திற்கும் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த இனம் எழுந்து வந்து முயற்சி செய்து தன்னெழுச்சியாக மேலே வர வேண்டும். பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, எஜுகேஷனில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, வேறு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் முன்னுக்கு வரணுங்கிறது, நாங்கள் முன்னேறி நாங்கள் மட்டுமே நல்லா இருக்கணுங்கிற கான்செப்டை நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன். நான் வளர்ந்து அவர்களையும் வளர்ப்பேன். அது இவங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அப்படிப்பட்ட கான்செப்டை தான் எடுக்கணுமே தவிர அப்படிப்பட்ட கான்செப்டை அவன் எடுக்கலைன்னா அவன் தேவேந்திரன் அல்ல. எல்லோரும் சமம், அத்தனை பேரையும் நான் வளர்க்க வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் மட்டுமே தேவேந்திரன். அப்படி நினைக்காமல் செல்ஃபிஷாக நினைக்கிற அவன் தேவேந்திர இனத்திற்கு அந்த குணத்திற்கு அப்பாற்பட்டவன். இனம் சார்ந்த அந்த மக்களுக்கு நீங்கள் செய்ய நினைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு மிக விளக்கமாக பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி சார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.